ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் என்று சொல்லி இயேசு தமது மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லுகிறார். நீதி நிமித்தமாய் அநேகருக்கு பிரச்சனை என்ன, உண்மையா இருந்தா கஷ்டம்தான்ப்பா, உண்மையெல்லாம் இருந்து என்ன கிடைக்க போகுது, பாடுகள் தான் சொல்லி கடந்து உலக பிரகாரமாவே இருந்துட்டு போகலாம் என்று நினைப்பது உண்டு. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். அதற்குரிய தகுதியை மட்டுமல்ல, அதற்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் வேதனைப்படுகிறவர்கள், நன்மை செய்து தீமை அனுபவிக்கல் ஏராளம். இதனால் நன்மை செய்வதை விட்டுவிடக் கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தீமை செய்து தீமை அனுபவிப்பது அது ஒரு பெரிய இதே கிடையாது. தீமை செய்தால் தீமை தான். எதை விதைக்கிறோமோ அதை தான் அற்பம் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையாகவே நீங்க இருக்கிறீங்க, அதற்கு வேல்யூ இல்ல, ஒருவேளை பாடுதான் சொன்னீங்க. இல்லை, நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு உண்டு. உண்மைக்கு ஒரு விலை உண்டு. ஒரு நாள் அது நிச்சயமா அதற்கான மேன்மை உண்டு. ஒருவேளை எந்த வாழ்க்கையில நமக்கு அது கிடைக்காமல் போனாலும் மறுமையில அதற்குரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவ்வளவு உண்மையா இருந்தோம்ப்பா, எவ்வளவு நல்லதா அந்த கம்பெனிக்கு செஞ்சேன், எவ்வளவு அந்த இடத்துக்கு இது பண்ண அதை பண்ண, நிறைய நேரம் நிறைய காரியங்கள் நிறைய பேர் புலம்புவாங்க. எனக்கு அதற்கான ஒரு சரியான ஒரு இது கூட கிடைக்கல, அதற்கான ஒரு பிரதிபலன் கிடைக்கலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார். பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடையதா மாற்றி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை! இவ்வுலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். தேவனுடைய ராஜ்யம் நிரந்தரமானது, சந்தோஷமானது, நித்தியமானது, அது மகிமையானது. அதனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீங்களா, உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க, தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க. நிச்சயமாக அவருடைய பலத்தை நீங்கள் உணர முடியும், அதை தாண்ட முடியும். 1948ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பல்கேரியாவை சேர்ந்த கார்லன் பாப்போ என்கிற ஒரு திருச்சபையின் போதகர் கைது செய்யப்படுகிறார். அவர் ரகசியமாக அந்த சபையை நடத்தி வருகிறார். அவரை கைது செய்து சிறைச்சாலையில் போட்டு விசாரிக்கிறார்கள். சரியான ஆகாரம் கொடுக்காமல் துன்பப்படுத்தப்படுகிறார். அவர் தவறு செய்யவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவரை அந்த அளவு பாடுபடுத்துகிறார்கள். அவர் ஒரு ஒற்றன் அல்லது உளவாளியாக இருக்கிறார் சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு. அவர் அதை செய்யவில்லை. தேசத்துக்கு விரோதமாக எதுவும் ஈடுபடவில்லை, துரோகம் பண்ணவில்லை. ஆனால் கிறிஸ்துவை பிரசங்கித்தது நிமித்தம், உண்மையாக இருந்தது நிமித்தம், அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்தினது நிமித்தம் பொய்யான குற்றச்சாட்டை அவர் மேல் சொல்லி அவரை சிறைச்சாலையில் தூக்கி போட்டு துன்பப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை தள்ளுகிறார்கள். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. ஏராளமான உபத்திரம், பாதைகள், நெருக்கங்கள், அடி உதண்டு பயங்கரமாய் கடந்து போனாலும் கூட அங்கே இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாய் அங்கிருக்கிற கைதிகளுக்கும் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். அநேக நேரம் கேள்வி கேட்பேன், ஏன் ஆண்டவரே என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, என் கூட இருந்தீங்கன்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கணும். பல விதத்தில் பல நேரத்தில் பல கேள்விகள் எல்லாருக்கும் வரும். ஆனால் அப்படி அல்ல. இந்த பாதையில் கர்த்தர் என்னை அனுமதித்திருக்கிறார். இந்த இடத்திலும் நான் என் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுவேன், இயேசுவை பற்றி சொல்லுவேன் சொல்லி அங்கிருந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். 11 ஆண்டுகள் அந்த சிறைச்சாலையிலே கடுமையான பாடுகளை உபத்திரத்தின் பாதையில் கடந்து போனாலும் 11 ஆண்டு கழித்து அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவரை குறித்து எழுதும்போது சொல்லுகிறார்கள், அங்குள்ள கைதிகளை பல பேரை ஆண்டவர் அண்டை நடத்திவிட்டாராம். பல பேரை கிறிஸ்துவுக்கு சாட்சியை மாற்றி விட்டார்களாம். விடுதலை பெற்ற பிறகு கூட தன்னுடைய தேசத்துக்கு போய் அங்கு தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து தொடர்ந்து அவர் ஊழியத்தை செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி நிமித்தம் அவர்கள் அன்னைக்கு துன்பப்படலாம், சோர்ந்து போய்விடாதுங்க. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இதைதான் வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே நல்லது என்று சொன்னது போல தொடர்ந்து நன்மை செய்வோம், பாடுகளை ஏற்றுக்கொள்வோம், பரிசுத்தமாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து வாழ்ந்து சாதிப்போம், இயேசுவை காண்பிப்போம். இதற்கான மேன்மை நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் நன்மை பெற்றவர்கள் விரோதமாய் பேசும் பொழுது, நன்மைக்கு பதிலாக தீமை வரும் பொழுது, நல்லதுதான் செய்தேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகிவிட்டது என்று சொல்லி புலம்பும் பொழுது எல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையில் இதனாலே இப்படிதான் எப்படிலாம் இனி இருக்க வேண்டுமான் கேள்விகள் வரும். அப்பா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கட்டான பாதையில் கடந்து போகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில நன்மை செய்கிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், நீதி நிமித்தம் வருகிற துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. தைரியப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போக வேண்டாம். உலகம் ஒருவேளை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லும், ஆனால் தேவன் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது சொன்ன வார்த்தையின்படியே நிச்சயமாக நமக்கு செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.